அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கி நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் ஒரு பெரிய வாட்டர் டேங்க். அதுக்கு மேலே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பாவனைக்காக நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். இது பொத்துவில் ஒருக்காமலை பகுதிகளில் இருக்கிற ஹிஜ்ரத் நகர் பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே தான் நம்ம கட்டியிருக்கிறோம். அங்கே தெரிகிறது பள்ளிவாசல். அந்த கிணறு பாலடைஞ்ச கிணறு. இந்த ஏரியா மக்களுக்கு தண்ணீர் தேவை இருந்த காரணத்தினால இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த டேங்கை கட்டுறதுக்காக உதவி செய்தவர்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் அதிக கூலிகளை கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு மிகச்சிறந்த சதகத்துல் ஜாரியாவாக இந்த பணியை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய கூலிகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நம்ம அத்தனை பேரும் அவர்களுக்காக செய்ய கடமைப்பட்டுக்கிறோம். இந்த மக்களும் கண்டிப்பாக அவங்களுக்காக பிரார்த்தனை. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வீடுகளுக்கான தண்ணீர் தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த இடத்துல ஏற்கனவே ஆழ்துளை கிணறு நம்ம அடிச்சிருக்கிறோம். கீழே அடித்து 2-3 இடத்துல நம்ம அடித்ததில் தண்ணி எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சாயில் டெஸ்டெல்லாம் பண்ணி கரெக்டாக பெரிய மெஷினரிஸை கொண்டு வந்து தான் நம்ம இந்த தண்ணீர் இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம தோண்டினோம். அப்போவும் அது ஃபெயிலியர் ஆகி போய் கடைசியில் ஒரு இடத்துல தண்ணீர் முழுவதுமாக நமக்கு பெற்றுக்கொள்ள முடிஞ்சுது. அந்த அடிப்படையில் அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய டேங்கையும் நம்ம கட்டியிருக்கிறோம். முழுவதும் காங்கிரீட்லேயே எழுப்பப்பட்ட ஒரு டேங்காக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் இதற்கான உதவியை தந்தவர்களுக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மக்களும் கண்டிப்பாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சர்வதேபுரம் எடுக்கிறேன் என்ற கிராமத்தில் இருக்கிற மஸ்ஜித் ஷபா பள்ளிவாசல் வந்து கேட்கிறேன். இந்த கிராமத்தில் ஆரம்ப காலமாக 15 வருஷம் 20 வருஷமாக வாழ்ந்து வராங்க. நெஞ்சத குடிநீர் மட்டும் இல்லாமல் மற்ற ஏழைய தேவைக்குமான குடிநீர், இந்த நீர் வந்து பிரச்சனைக்காக இருந்துச்சு. பல கிணறுகளை பல இடத்துல அடித்து பார்த்தோம், தண்ணி எங்களுக்கு வர கிடைக்கல. கடைசியாக இந்த பள்ளிவாசல் காணிக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவொன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை எங்களோட மௌலவி ஒரு முடிவோடு வந்திருந்தாங்க. அது சப்ஜெக்ட் இதாகிடுச்சு. அவங்கள நோக்கம் என்னென்னா அந்த கிணறு தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் என்ற யோசனையோட வந்தாங்க. வேறு அரைகுறை முடிச்சு விட்டு போகணுமென்ற ஐடியோட வரல. இது வந்ததில் கிணறு ஒன்று அடித்து டாங்கி கட்டி இந்த தண்ணி மக்களுக்கு இப்போ அந்த 10-12 வருஷமாக இல்லாத கஷ்டத்தை இப்போ நிவர்த்தி செஞ்சு மக்களும் தண்ணியை சந்தோஷமாக பாவிச்சிக்கிறாங்க. அந்த இதுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், சதகத்துல் ஜாரியான்ற நன்மையை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும் என்று சொல்கிறேன். ஜஸாக்கல்லா. உங்களோட தலைவர் கோரிக்கை வச்சார், வந்தோம், உங்களுக்குரியதை செஞ்சு தந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச பணி அது. ரெண்டாவது அதில் நாங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிணறு அடித்து ஃபெயிலியர் ஆகி அதான் மெஷினே கொண்டாந்து அடித்தோம். உங்களுக்கு சும்மா நாங்கள் வந்து சும்மா ஃபோட்டோ வீடியோவுக்கு செஞ்சுட்டு போய் வேலையில் தானே, அதுக்கு தான் அந்த பெரிய மெஷினை கொண்டு வந்து அடித்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு காக்களை கொண்டு வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி, அவன் செக் பண்ணி சொன்ன இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மற்ற இடத்துல அடித்து மாஷா அல்லாண்டு இப்போ கட்டி உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அதுதான் அஃபீஷியலாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி நாங்கள் தந்துட்டு போயிடணுமே அந்த செஞ்சோம்ங்கிறத. அதான் அஃபீஷியலாக இன்றைக்கி தலைவரை கூப்பிட்டு நீங்கள் தண்ணியை யூஸ் அன்றைக்கி நான் சொல்லிட்டேன், தண்ணியை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, யூஸ் பண்ண தலை வேணும். இதுக்கு அஃபீஷியலாக கொடுத்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுலேயும் பைப் லைன் அடிச்சிருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட பணி இதுக்காக உதவி செஞ்சவங்களுக்கு கட்டாயம் துவா செய்யுங்க. அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. சரியா? ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த விஷயத்தோட பள்ளிவாசல் ஒன்று அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடும் செஞ்சுக்கிறாங்க. அதுவும் வெகு விரைவில் நடக்கும். எல்லோரும் நல்லது நடக்கணும் என்று துவா செஞ்சு விடுவோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த எண்ணத்தோடான இவர் வந்துக்கிறார். நம்மளோட கிராமத்தில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் கட்ட வேண்டிய வீடு இருக்குது, கொடுத்துருக்கு. ஆக்களுக்கு வீடு இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு, கட்டப்படும். நிச்சயமாக நடக்கும். வேறு குறையில் விட்டு போகிறதுக்கு வரண்டு முடிக்கணும் என்ற எண்ணத்தோடான எண்ணியத்தை வச்சு வந்துக்கிறாங்க. நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் பிரச்சனையும் நடக்கும். எல்லோரும் துவா செஞ்சுக்கணும். 5 வீடு கொடுத்துட்டோம். இன்னும் 9 இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம்னா மழை அடுத்ததுகளை ஏண்டா நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதி ப்ளஸ் என்னென்னா அந்த வீடும் இப்போ நான் வெளியிலேருந்து யார்ட்டையும் லட்சக்கணக்கு காசை கொண்டாந்து வச்சுட்டு கட்டலை, எல்லாமே யூடியூப்பில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மீதி ஆக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு தருவோம். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீண்ட கால கனவுகள் நிறைவேறிவிட்டது. எங்களுடைய இந்த ஹிஜ்ரத் நகருக்குரிய குறைபாடுகள்
மீண்டும் இருக்கிற குறைகளை தீர்த்து தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் தாலா கிட்ட கேட்டு அவங்களுக்கும் நன்றி உரைய கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து நம்ம மக்கள் பணிகளை செய்து வருகிறோம். இது போன்ற பல நல்ல பணிகளுக்காக நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள். எனவே தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நிறைய மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் இந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும். சதக்கத்துல் ஜாரியாக்களில் இணைந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலியை பெற்றுக்கொள்வதற்கும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த சதக்காக்கள் நமக்கு பலனளிக்கும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.